நீங்க வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை அண்ணனை எதற்காக நீங்க ஆதரிக்கிறீங்க, மத்தவங்க எதுக்காக ஆதரிக்கணும்? ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு உதாரணம். பிஜேபி அரசு எந்த காலத்திலும் போதைக்காக எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சமுதாயத்தில் போதை இருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்னாங்களே தவிர, அருமையான தம்பி அண்ணாமலை தன்னுடைய முதல் நிலையிலேயே போதையை முதலாவது களைந்து விட வேண்டும் தமிழகத்திலிருந்து. ஏன்னா இன்றைக்கு போதையில் அடிபட்டு இருக்கின்ற மக்கள் தான் அதிகமாக இன்றைக்கு காணப்படுகின்றார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தைரியமாக இந்த காரியத்தை எடுத்து செய்கின்றார் என்றால் அது அருமையான தம்பி அண்ணாமலை தான். இதைதான் எங்களுடைய அருமையான வேத புஸ்தகம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த வேதத்தின் அடிப்படையிலேயே சிறுபான்மையினர், அதாவது விசேஷமாக அது குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், நிச்சயமாக அவைகள் சொல்கின்ற காரியம் என்னவென்றால் போதைக்கு அடிமையாகாதீர்கள். இதை அருமையான தம்பி அண்ணாமலை முன்வைக்கின்றார். ஆகவே அவருக்காக, அவருடைய அந்த இயக்கத்திற்காக போதையில்லாத தமிழகம் நிச்சயமாக வேண்டும். அதற்காக இன்றைக்கு நான் காலெடுத்து வைத்திருக்கின்றது. என் பின்னே அநேக கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர்கள் இதற்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஐயா, தேவாலயத்துல இதற்கு முன்னாடி, இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி தேவாலயங்கள்ல நம்ம திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனாலதான் தாவைக்காவே வராம இருந்துச்சு. இப்போ தேவாலயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஓகே விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு கரவை கொடுப்போம் அப்படின்னு தேவாலயத்துல பிரச்சாரம் பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவாலயத்துல அரசியல் பண்ணலாமா? அதாவது நீங்க சொல்ற கருத்து ஒரு தவறான கருத்து. எந்த தேவாலயத்திலும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இன்னும் சொல்லவே இல்லை. விஜய் தான் ஒருவேளை சில தேவாலயங்களுக்கு தன்னுடைய ஆதரவு வேணும் என்று கேட்கின்றாரை தவிர தேவாலயங்கள் யாருமே விஜய்க்கு ஆதரவாக இல்லை, திமுக அரசுக்கு தான் ஆதரவாக இருக்கின்றார்கள். ஆனால் இதை நிச்சயமாக தம்பி அண்ணாமலை அவர்கள் மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற கருத்தை கொண்டு நிச்சயமாக அனைத்து தேவாலயங்களும் தம்பி அண்ணாமலைக்கு ஆதரவாக நிச்சயமாக வரும் நாட்களிலே வருவார்கள். இதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். நன்றிங்கய்யா.